புகார்கள் மொத்தம் நம்முடைய கண்ட்ரோல் ரூமுக்கு மொத்தம் புகார்கள் 2648 புகார்கள் வந்தது. அந்த புகாரில் தீர்வு காணப்பட்டது 2624 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மொத்தம் சென்னையில் பயன்படுத்தப்படும் மோட்டார் பம்புகள் எண்ணிக்கை 2904 மோட்டார் பம்புகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பேரிடர் மீட்பு குழு எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் 18 குழுக்கள் எல்லா பகுதிக்கும் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரு குழுவுக்கு 30 பேர் வீதம் எல்லா இடங்களும் இருக்கிறார்கள். தன்னார்வல ஒரு 18,500 பேர் களப்பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மழையினுடைய தாக்கத்தை அரசாங்கம் சாமர்த்தியமாக முன்னெச்சரிக்கையாக நம்முடைய முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க அந்த பணியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சென்னையை மட்டுமல்ல சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் என்ன நடக்குது என்பதையும் கவனித்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சம்பந்தப்பட்ட அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே இருந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற புயல்கள் குறிப்பாக நீலம் இந்த மாதிரி பல புயல்கள் வந்து மாநிலம் பார்த்துருக்கு. இந்த புயலோட தாக்கம் எப்படி இருக்குன்னா நீங்க பாக்குறீங்க, சேதாரங்கள் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கணிக்கப்பட்டிருக்காங்க? அந்த புயலுக்கும் இந்த புயலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இந்த புயல் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கவில்லை. சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பு வரும் என்று நீங்களும் நினைத்தீர்கள், நாங்கள் நினைத்து முன்னெச்சரிக்கையாக எங்களுக்கு வேண்டிய தகவல்களை நீங்களும் எங்களுக்கு வழங்கினீர்கள். அந்த முன்னெச்சரிக்கை தகவல்படி நாங்களும் சரியான நடவடிக்கை எடுத்து சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கியிருப்போம். சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழை பெய்தனுடைய பாதிப்பு இன்று இரவு தெரியும். காலையில் உங்களை சந்திக்கிற நேரத்தில் அதனுடைய பாதிப்பு என்ன இருக்கிறது, என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், அங்கே இருக்க பொதுமக்களுக்கு என்ன வசதிகளை செய்து கொடுத்துக்கணும் காலையில் உங்களை சந்திக்கிற நேரத்தில் மாண்பு முதலமைச்சருடன் கலந்து கொண்டு உங்களுக்கு அந்த தகவல். சென்னையில் பல இடத்துல இருக்கு தண்ணி என்ன வெளியே எல்லாம் சொல்றீங்க. சென்னையில் பல இடத்துல அதே மாதிரி தான் சூழ்நிலை காட்சியெல்லாம் பார்க்க முடியும். இப்போ எங்கள் வீட்டில் கிரீன்வேஸ் ரோட்டில் இன்னைக்கு மதியம்லாம் கார் வர முடியல. என் காரை கொஞ்சம் உயரமான காரு, இப்போ ஒன்றுமே கிடையாது. மழை பெஞ்சு கொஞ்சம் நின்று ஒரு மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சிருது. சென்னையில் வடிஞ்சிருக்கிறது இன்னைக்கு இரவுக்குள்ளாக முழுவதுமாக மழை தண்ணீர் வடியக்கூடிய அந்த வேலையை மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் வந்து மொத்தம் 143 நிவாரண முகாம்கள் இருக்கிறது. அதில் 4904 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் சாப்பாடு மட்டும் 3,730,000 உணவுப் பொட்டலங்கள் பொதுமக்களுக்கு தங்குறதுக்கு இல்லை, அவங்க வாங்கிட்டு வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. இவ்வளவும் கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கும் இந்த மழையினுடைய தாக்கம் குறையிற வரை தொடர்ந்து அவருக்கு வேண்டிய விநியோகம் உணவுகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. வானிலை ஆய்வு மையத்தோட கணிப்புகள் சரியா இருந்ததா? அவங்க இன்னும் என்ன மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது இயற்கையை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வானிலை ஆய்வு மையமாக போன புயலில் சொல்லிட்டாங்க, இயற்கையை யாரும் கணிக்க முடியாது. இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாயங்காலம் புயல் கரையை தொட்ட பிறகு தான் நமக்கு முதல்ல தகவல் சொன்னாங்க. அவருடைய மூக்கு பகுதி கரையை தொற்றுச்சுன்னு சொன்ன பிறகு நமக்கு தகவல் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்த்தோம். எங்கிட்ட இருக்க அந்த சிஸ்டத்துலேயும் பார்க்கும்போது அது வந்திருக்கு. அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் அது கரையை கடந்துடும். கரையை கடந்த பிறகு சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யும். அந்த மழையினுடைய அளவு அதனுடைய தாக்கமெல்லாம் நமக்கு இரவில் தெரிகிற நேரத்தில் காலையில் தகுந்த நைட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவு விட்டுருக்கோம். அதனுடைய விவரங்களை காலையில் உங்களுக்கு சந்திக்கிற நேரத்தில் நான் சொல்லுவேன். சார், இந்த புயல் கரையை கிடக்கிற இடமான இந்த மகாபலிபுரம் பாண்டிச்சேரியில் வந்து சேதாரம் அதிகமாக இருக்கும், அப்புறம் அந்த கடலோர மாவட்டங்களில் சேதாரம் அதிகமாக இருக்கும்னு கணிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இப்போ சேதாரங்கள்லாம் எப்படி இருக்குது சார்? இப்போ தானே கடலுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ தான் கரையை கடந்து உள்ளே போயிட்டு இருக்கு. சேதாரங்கள் வர்றது என்ன, இதுக்கு முந்தி நம்ம சந்திச்ச 2 புயல் மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு இருக்காது. மழை இருக்கும், மழையினால் வருகிற சேதம் இருக்கும். நம்ம சென்னையில் எவ்வளோ பயந்தோம், அது மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. பாதிப்பு வந்தாலும் இந்த அரசாங்கம் அதை சமாளிக்கும். உயிர் சேதங்கள் ஏதாவது ஏற்பட்டு இதை 3 பேர் வந்து இங்கே மின்சாரம் தாக்கி சென்னையில் இறந்துருக்காங்க.
அதை தவிர்த்து பிற மாவட்டங்கள்லயும் இந்த மாதிரி காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு தகவல் இது வரைக்கும் சொல்றேன். ஒண்ணும் இல்ல. தண்ணி தேங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே எங்களுக்கு நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா உடனே கார்பரேஷனுக்கோ இபிக்கோ சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு சொல்லி அது முடிஞ்சு போச்சா இல்லையாங்கிறது நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். அதனால தான் சொன்னோம். ஏன்னா இருக்கு, அது எப்படி தவிர்க்க முடியும்? பெரிய கட்டடங்களில் இருக்கிறவங்களே வெளியில் வர முடியாமல் முழிச்சிட்டு கார்களில் கொண்டு மேலே நிப்பாட்டிட்டு இருக்கும்போது தெருவோரமாக இருக்க பாதிக்கிறவங்க அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய அந்த வேலையை முதலமைச்சர் செய்கிறார்கள். தகுந்த நடவடிக்கை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிவிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போஸ்ட் சாஞ்சிருக்கு. சாஞ்சி ஃபோன் பண்ணி சொல்லி கொஞ்ச நேரத்தில் வந்து போஸ்ட்டை மாற்றுறாங்க. அவங்களும் மழை நேரத்தில் வேலை செய்யும் போது அவங்க உயிரையும் காப்பாற்றணும், வேலை செய்கிறவங்களுடைய உயிரும் காப்பாற்றணும், வேலையும் நடக்கணும். மின்சார வாரியம் தொடர்ந்து நல்ல முறையில் வேலை செய்கிறது பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வரல. அது எப்படி கேட்க முடியும்? அதுக்கு வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லிடுறோம், அதுக்கு வானிலை ஆய்வு இல்லை. அவரே போனோன்னு என்ன சொன்னார் பாலச்சந்திரன் சார், இயற்கையை மீறிய கையை ஒன்றும் இல்லைன்றார். கணிப்பு தான் அது. கணிப்பு தானா? விஞ்ஞானம் கணிக்கிறாங்க. நம்மளே இந்த புயல் வந்து அப்போ வந்துடும், இப்போ வந்துடும், இந்த பக்கம் வந்துடும், அந்த பக்கம் வந்துச்சு, எத்தனை பக்கம் மாறி மாறி வந்து சேர்ந்துருக்கு. அதனால் இயற்கையை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சிருக்காரு. எங்களோட தொடர்பு வச்சுட்டு இருக்காரு. அந்த கரையை மூக்கு தொட்ட உடனே பாலச்சந்திரன் சார் ஃபோன் பண்ணி இப்படி தொட்டாச்சு, ஒரு 3-4 மணி நேரத்தில் கரையை கடந்துரும்னு தகவல் சொல்கிறாங்க. அவங்க கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க.